சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவசர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம் பிரியவதனா. பாமகவில் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகித்து விட்டார். இந்த நிலையில ராமதாஸ் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. உட்கட்சி விவகாரம் என்பது ஏற்கனவே சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதில் எந்த விதமான முடிவும் தற்போது வரை வெளிவராத ஒரு சூழலில் ராமதாஸ் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு இந்த நிலையில தான் விழுப்புரம் மாவட்ட திண்டிவனம் அடுத்த அந்த தைலாபுரம் தோட்டத்துல பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில தற்போது அவசர நிர்வாக குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதுல நிர்வாக குழு உறுப்பினர்கள் 21 பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக கட்சியுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் எல்லாம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தலில் எந்த நிலைப்பாடு எடுப்பது, யாருடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து தான் இந்த ஆலோசனை கூட்டத்தை முக்கியமாக ராமதாஸ் மேற்கொண்டு வருகிறார். 3 தினங்களுக்குள்ளாக ராமதாஸ் அவருடைய முடிவை அறிவிப்பார் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது இந்த அவசர நிர்வாக குழு கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. எனவே மிக விரைவில் இன்றோ அல்லது நாளைக்குள்ளாகவோ ராமதாசுடைய நிலைப்பாடு என்ன என்பது அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரியவதனா, தகவல்களுக்கு நன்றி சங்கரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.